ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மே 2 சனிக்கிழமை. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, devil, okay, king of wands, high priestess, five of swords, 8 of pentacles, பாட்டம் ஆஃப் த டெக் ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஓவரால் எனர்ஜின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கர்மா பேலன்சிங் டேவாக இருக்கும். ஏன்னா பாட்டமில் வந்து ஜஸ்டிஸ் வந்திருக்கு, டெவில் கார்டும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கர்மா பேலன்சிங் டேவாக இருக்கும். சில டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இல்லை ஏதாவது கண்ட்ரோல் இஷ்யூஸ் இது எல்லாமே இன்றைக்கி வந்து வெளிப்படும். ஓகேவா, யூனிவர்ஸ் வந்து எது சரி எது தவறு அண்ட் எது உங்களுக்கு நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி நேரடியாக உங்களுக்கு காட்டிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உள்ள ஒரு நாள் இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவாக பிரேக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப் அண்ட் கரியர் பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஓகே, கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. உங்களோட ஐடியாஸ் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஐடியாஸ் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரெசிவாக இருக்கும். பட் அதுக்கான ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகலாம் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் இம்மீடியட் சக்ஸஸ் இல்லை இன்றைக்கி, பட் ஒரு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, உங்களோட விஷன் மேலே வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். உங்களோட ஐடியாஸ் உங்களோட விஷன் எப்படி இருக்கோ அது வந்து நம்பிக்கையோடு நீங்கள் அதில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி பொறுமையை இழக்கக்கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் இம்பேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஈகோ இருந்தாலும் ஒர்க் பிளேஸில் அதெல்லாம் காட்டிக்க வேண்டாம். ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்லியாகவே இருங்க எல்லார் கூடவும். அதுதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேவாக கொண்டு போகும். ஓகே, அண்ட் அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஹை பிரிஸ்டஸ் இருக்காங்க, 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சைலன்ஸ் அண்ட் ஹிடன் எமோஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி. ஓகே, ஒருத்தர் மனசில் வந்து நிறைய ஃபீல் பண்ணுறாங்க, பட் வெளில சொல்கிறது இல்லை. அப்படி மனசுக்குள்ளேயே சீக்ரெட்டிவாக வச்சுருக்காங்க, நீங்களோ அல்லது உங்கள் பர்சனோ. ஓகே, உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஃபீல் பண்ணுறீங்க, அதை வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க. அதே மாதிரி 5 ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குங்கிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, ஆர் ஈகோ கிளாஷஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, எல்லாத்தையுமே வந்து வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்ரெட்டிவாக இருந்தீங்கன்னா நல்லது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிவிட்டு அப்புறம் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஓகே, உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. இந்த விஷயத்த சொல்லலாமா, இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாமா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்கள் இன்ட்யூஷன் கேட்டு டிசைட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி உங்கள் பர்சன் கூட எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். இன்றைக்கி ஆர்கியூமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. ஓகே, ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. சரியா, அடுத்து ஃபேமிலி லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் ஷார்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஷோராக இருக்கும். ஓகேவா, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். ஓகே, உங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யாராவது டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனா கோவப்பட வேண்டாம், கொஞ்சம் காமாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருந்ததுன்னா விட்டுருங்க. எல்லா ஆர்குமெண்ட்லேயும் நீங்கள் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வின்னிங் மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா அதையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஒரு ஆர்குமெண்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிடலாம், பட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்துட்டு இழப்பு ஏற்படும், உங்களுக்கு லாஸ் வந்துடும். ஸோ ஆர்குமெண்ட்ஸில் தோத்தாலும் பரவாயில்ல, ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதை மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. மணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வரும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? இமீடியட்டாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். இன்றைக்கி ஏதாவது ஒரு பணம் வரும், இன்றைக்கி யாராவது உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? நாளைக்கு வரலாம், நாளன்னைக்கு வரலாம். இன்றைக்கி வந்து டிலே எனர்ஜி தான் இருக்குது மணியை பொறுத்த வரைக்கும். ஆர்எல்ஸ் மார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஈவினிங் ஆகும், ஈவினிங்னா நைட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சொன்ன டைமில் வராது, கொஞ்சம் டிலே இருக்குது. ஓகேங்களா? அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அண்ட் பொறுமை தேவை. அண்ட் ஸ்மார்ட் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி. ஓகே? ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை யாருக்கிட்ட இருந்தாவது பணம் வாங்கணும்னு நினச்சாலோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். அண்டு அதே மாதிரி மணி இன்வெஸ்ட் பண்ணுற விஷயமா இருந்துச்சுன்னா அதில் வந்து குயிக் டிசிஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே? இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதெல்லாம் விட்டுருங்க, அந்த ஏரியா பக்கமே போக வேண்டாம். ஓகே? உண்மையான பேலன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வரும். எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை விட்டுருங்க. சரியா? ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி முழுக்க முழுக்க உங்கள் இன்ட்யூஷனை கேளுங்க. ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க, உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் டுடே. ஓகேவா? அண்ட் ஸ்லோ ப்ரோக்ரஸ் தான் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவசரப்படாதீங்க. சரியா? அண்ட் அதே மாதிரி டெவில் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் மனசில் நிறைய டாக்ஸிக் தாட்ஸ் வரும், டாக்ஸிக் பீப்புளோட உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிலிருந்துலாம் நீங்கள் கண்டிப்பாக டிட்டாச் ஆகணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சரியா? அண்ட் இன்றைக்கி உங்களுக்கான வார்னிங்னு பார்த்தோன்னா 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஈகோ ஃபைட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். டெவில் வந்திருக்கு, அதனால் அப்சஷன், ஓவர் திங்கிங் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏதாவது ஒரு ராங் டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா லேட்டர் நீங்கள் அதுக்கு ரெக்ரெட் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ராங் டிசிஷன்ஸ் வேண்டாம். இன்றைக்கி மோஸ்ட்லி கொஞ்சம் டிசிஷன்ஸை நிதானமாக இருக்கும்போது எடுங்க, இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிசிஷன் எடுக்கணுன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நாள் வந்து உங்களை ரொம்பவே வந்து சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே? டெஸ்ட் பண்ணும். பட் நீங்கள் சரியாக டிசிஷன் எடுத்தீங்க, சரியாக மூவ் பண்ணிங்க, பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பேலன்ஸ் அண்ட் சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதன்படி நடந்துக்கோங்க. இது ஒரு கைடன்ஸ் தான். உங்கள் இன்ட்யூஷன் பவர் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கோங்க. இன்றைக்கி டே ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரிசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச்.